இன்னைக்கான பிக் பாஸ் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கண்டஸ்டன்ஸோட நேம் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து ஒரு பக்கம் பயங்கரமா தெலுங்கு பிக் பாஸ் 1 வீக்ல வந்து பயங்கரமான டிஆர்பி எடுத்திருக்கு. குறிப்பா வந்து நாகார்ஜுனா சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம் வேற லெவலா இருந்தது. தமிழ் பிக் பாஸ்ல எதிர்பார்த்தோம் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கு பிக் பாஸ்க்கு போய் வாரத்திலே ஒருத்தர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அது யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5-6 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ்ல தான் நிறைய பேர் வரப்போறாங்க. பட் ஒரு புதுசாக ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் நேம் வந்து கிடைச்சிருக்கு. அது யாரு அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வந்து ஸ்ரீதிவ்யா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட ஐப்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்போ எதனா படம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டும் அவங்களுக்கு இல்லை. ஸோ பிக் பாஸ்குள்ள வந்து அடுத்தும் நம்ம திரும்ப ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் தெரியாம இருக்காது. பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம இருக்காது. ரிவ்யூ பண்றாங்க, கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, பல முகம் இருந்தது இவங்களுக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜோவிகா. ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் சீசன்ல வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல். மூணாவதா பார்த்தீங்கன்னா, ஸோ அதே வனிதா விஜயகுமார் ஃபேமிலியை சார்ந்த வனிதா விஜயகுமாரோட தங்கச்சி ஸ்ரீதேவி விஜயகுமார். ஸோ அவங்களுக்கும் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. இதை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேகசின் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராணி பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில்லனா பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. ஸோ விஜய் அர்ச்சனா. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இதுதாங்க இந்த 4 கண்டஸ்டன்ஸ் புதுசா கிடைச்சது. மற்ற எல்லாமே பழைய கண்டஸ்டன்ட் தான். ஸோ நேம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பப்ளு பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் சோனியா அகர்வால், அப்பாஸ், விஜய் ஜாக்லின், விஜய் மாக்கப்பா, விஜய் ரக்ஷன், அம்மா அபுராமி, தர்ஷா குப்தா, விஜய் பார்வதி, இந்த மாதிரி லிஸ்ட் பழைய கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் நேம் இருந்தாலும் அந்த லிஸ்ட்லயும் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு 4 பேரோட லிஸ்ட் புதுசா வந்தது. அது ஒன்றையும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தெலுங்கு பிக் பாஸ்ல பயங்கரமா ஐப்போட பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாரமே தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த உல்டான்னு டாபிக் வச்சதுல இருந்து எதனா பண்ணியே ஆகணும்ன்றதுல தீர்க்கமா பிக் பாஸ் டீம் இருந்திருக்காங்க. அதுல குறிப்பா வந்து ஓப்பன் நாமினேஷன் ஒரு பக்கம் வச்சு போத்து விட்டாங்க. அடுத்து அந்த ஓப்பன் நாமினேஷன் நான் இல்லை, சும்மா நாமினேஷன் வச்சுட்டு இல்லை இந்த வாரம் நீங்க எல்லாருமே சேஃப், சும்மா ஃபன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா சொல்லிடுவாருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல இந்த மாதிரி நாமினேஷன் வச்சிருப்பாங்க, பட் எலிமினேஷன் பண்ண மாட்டாங்க வாரம் பொறுத்தவரை. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் தேவையில்ல. ஸோ வந்த ஒரு நாளே எலிமினேஷன் பண்ணிட்டு அவங்களை வெளியே அனுப்புனா அவங்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஸோ சான்ஸே கம்மி. ஒரு சிலர் வந்து ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கலந்து மிங்கிள் ஆகிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். பட் வாரமே நாமினேஷன் பண்ணி வெளியே போறவங்களுக்குலாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, வாரம் எலிமினேட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் ராத்தோடுங்க. ஸோ நம்ம தமிழ்ல எதிர்பார்த்திருந்த கிரண் வந்து வாரமே எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் அந்த எலிமினேஷன் பண்ண ப்ராசஸ்லாம் சூப்பரா இருந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கமல்ஹாசன் சார் வந்து சேவ் பண்றது எப்படி பண்ணுவாரு, அப்படியே அவர் யாருன்னா பேசிக்கிட்டே வந்து யூஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி நேம் சொல்லி சேவ் பண்ணுவாரு. பட் இந்த இடத்துல அந்த சேவிங் ப்ராசஸ் கூட டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 பொட்டி கொடுத்துட்டு அதுல வந்து என்ன ஓப்பன் பண்றாங்கன்னா, எலும்பு கூடு வந்தா நீங்க அன்சேவ்டு, பூ வந்தா சேவ்டு அப்படின்ற மாதிரி ப்ராசஸ். ரெண்டாவது வந்து ஒரு ரேங்க் கார்டு மாதிரி ஒரு கார்டு போட்டு ஸ்கோர் போர்டு மாதிரி வருது. அந்த ஸ்கோர் போர்டுல யார் ஹையஸ்ட் நம்பரா இருக்காங்களோ அவங்க சேவ் ஆகுறாங்க, மிச்சம் இருக்கவங்களாம் அன்சேவ்டு. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா ஆர்ட் எக்ஸ் சிம்பிள். ஆர்ட் வந்தா சேவ்டு, எக்ஸ் சிம்பிள் வந்து அன்சேவ்டு அப்படின்ற மாதிரி ஒன்று. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு ரெட் லைட் வந்தா நீங்க டேஞ்சரு, கிரீன் வந்தா சேவ்டு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நாமினேஷனே ஒரு 4 விதமா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு விதமா எடுத்துட்டு போனாங்க. அது சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. பட் தமிழ்ல வந்து இது வாரன்றதால அப்படி பண்றாங்களா, இல்ல எல்லா வாரமும் இந்த மாதிரி டிஃபரெண்டா யோசிப்பாங்களான்றது தெரியல. பட் தமிழ்ல வந்து ஒரு சில வாரங்கள் நடக்கும். பட் மோஸ்டா வந்து கமல்ஹாசன் சார் வந்து அப்படியே பேசிட்டு கலாச்சிட்டு யூ ஆர் சேவ்ட் அப்படின்றத சொல்லிட்டு போவாரு. ஸோ எதனா இந்த வாட்டி அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல டிஃபரெண்டா யோசிக்கிறாங்களா தமிழ்ல அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது முதல் விஷயம். அடுத்ததா இன்னொரு விஷயம் நடந்தது. இதுதான் எனக்கு இந்த கான்செப்டே புரியல இந்த பொறுத்த வரையும். பிக் பாஸ் வீட்ல வந்து 14 கண்டஸ்டன்ஸ் போயிருக்காங்க. பட் அதுல ஒரு டைலாக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டஸ்டன்ஸா வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க, நீங்க ஹவுஸ்மேட்டா யாருமே மாறல, நீங்க எல்லாம் கண்டஸ்டன்ட் தான், ஹவுஸ்மேட்டா நீங்க யாரும் மாறல. எப்பா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஹவுஸ்ல தான் இருக்காங்க, ஆனா ஹவுஸ்மேட் இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது. ஸோ இப்படிலாம் சொல்றாங்க, என்னதான் சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பவர் அஸ்திரா அப்படின்ற மாதிரி ஒரு காயின் இருக்குங்க. ஸோ கோல்டு ஒரு ஐ லோகோ போட்டு ஒரு காயின் இருக்கு. அந்த காயினை நீங்க ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நீங்க ஹவுஸ்மேட்டா மாறுவீங்க, இல்லைன்னா நீங்க ஹவுஸ்மேட் கிடையாது அப்படின்றதுல ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டி நடக்குது ஒரு சனிக்கிழமை எபிசோட்ல.
பிரியங்கா மற்றும் இன்னொருத்தர், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதுல ஒரு ஆண் போட்டியாளர் ஜெயிச்சிடுறாரு. அவருக்கு வந்து அந்த பவர் அஸ்ட்ரா காயின் கொடுக்குறாங்க. அந்த காயினோட பவர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 5 வாரம் இம்யூனிட்டிங்க. ஸோ அந்த காயின் உங்ககிட்ட இருந்தா உங்களை யாருமே நாமினேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 5 வாரம் ஜாலியா டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 வாரம் அப்படியே ஈஸியா போக நாங்க விட்டுருவோமா, உல்டாவாச்சே அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஒரு லைட் செட்டிங் வந்து வச்சிருக்காங்க. கிரீனு, எல்லோ, ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு லைட் செட்டப் வச்சிருக்காங்க அந்த பர்டிகுலர் போட்டியாளர், பவர் அஸ்ட்ரா வச்சிருக்க போட்டியாளருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் அல்டிமேட்ல பண்ணிருக்காங்க. எனர்ஜி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களோட கருத்து என்ன, உங்களை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாசிட்டிவா நினைக்கிறாங்களா, நெகட்டிவா நினைக்கிறாங்களான்ற மாதிரி அதை இண்டிகேட் பண்ணும். உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, நீங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா எனர்ஜி கம்மியாயிட்டே இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரீன்ல 2 லைட்டு, எல்லோல 2, அதுக்கப்புறம் ரெட்ல ரைட், ஒரு 6 மார்க் இருக்கு. ஸோ நீங்க வந்து கிரீன்ல இருந்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவ், அதே எல்லோ வந்தா இண்டிகேட் பண்ற மாதிரி, ரெட்ல போயிடுச்சுன்னா அந்த பவர் அஸ்ட்ராவும் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க மீட்டர் சேம் லெவல் கிரீன்லயே வச்சிருக்கீங்களோ அது வரையும் நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்படியே குறைஞ்சி ரெட்டுக்கு வந்தீங்க, அந்த பவர் அஸ்ட்ராவை பிடிங்கிருவாங்க, உங்களை தூக்கி நாமினேஷன்ல போட்டுருவாங்க, நீங்க ஹவுஸ்மேட் கிடையாது, அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸா மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஹவுஸ்மேட்டா மாறினா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த இம்யூனிட்டி 1, அதுக்கப்புறம் அதுல 3 பெட்ரூம் வச்சிருக்காங்களா, விஐபி பெட்ரூம் 1. ஸோ ஜாலியா ஃபெசிலிட்டியோட விஐபி பெட்ரூம்ல போய் பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இந்த கான்செப்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ் பிக் பாஸ்ல டபுள் வீடு, டபுள் கான்செப்ட். இதுல இந்த பவர் அஸ்ட்ரா வரப்போதா இல்ல என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த பவர் அஸ்ட்ரா கான்செப்ட் சூப்பரா இருந்துங்க. ஏன்னா 5 வாரம் இம்யூனிட்டி வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க 5 வாரம் நீங்க இம்யூனிட்டி வாங்கினாலும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இருந்தாதான் அந்த இம்யூனிட்டி உங்ககிட்ட தக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டா இருந்ததுங்க. இது ஒரு பக்கம் நாளைக்குலாம் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பயங்கரமா இருக்கு. அது என்ன அப்படின்றத நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பா அடுத்து தமிழ் பிக் பாஸ்ல என்னென்னலாம் அப்டேட் கிடைக்கும் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கன்னா மறக்காம நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்